பேசுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான நல்லாட்சிகளையும் நல் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். இந்த உலகம் கலியுலகம் ஆன்மீக உலகம் இந்த பூமிக்கு பேர். ஆனால் ஆன்மீகத்தை வைத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். இன்று ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கிற வலியில் அவர்கள் போய் சிக்கிக் கொள்கிறார்கள், மாட்டிக்கொள்கிறார்கள். இது காரணம் பணம். பணம் தான் ஒரு குடும்பத்தை அழிக்கிறது. ஆசை, இந்த ஆசையை விடணும். பணம் என்பது வள்ளலார் சொல்றார், பணத்திலே சிறிது ஒன்று ஆசை இல்லை. நான் படைத்த படத்தை பலகால் கிணத்திலே எறிந்தேன், குளத்திலே எறிந்தேன், கேணியிலே எறிந்தேன், ஆனால் நீ கொடுக்கின்ற அருளை நான் எரிகளே இருந்தேன். பணத்தில் தான் சண்டை வருது, பாகப்பிரிவினை வருது, சொத்து பிரச்சனை வருது, ஒரு நண்பனுக்கு மாண்டு பத்திரத்தில் கைது போட்டால் அதனால் பிரச்சனை வருது, அதனால் கோர்ட்டு போலீஸ் வழக்குன்னு ஒரு நல்ல குடும்பம் படாத பாடா. உங்களை இருகரம் கூட்டி வேண்டேன், முன்ன தெரியாதவங்களுக்கு நட்பு வச்சுக்காதீங்க. முன்ன மாதிரி நல்ல நட்பு இல்லை. ஒருத்தனை கெடுக்கிறது தான் வராமல் தான் இப்போ அதிகம். என்ன வேலை செய்து ஒரு கூட்டம்னா நல்லவனை கெட்டவன் சொல்லணும், கெட்டவனை நல்லவனு ஒரு பின்னாடி ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் சென்டராக மாற்றிட்டாங்க. அதை எல்லாமே செல்போன் மூலம் எப்படி ஒரு ஏமாற்றி பணத்தை கறக்கணும்னு உங்களை கறக்கிறாங்க. தயவு கூர்ந்து எந்த ஆசைக்கும், எந்த புகழுக்கும், எந்த உறவுக்கும் நம்பி நீங்கள் பணமோ பாண்ட்லையோ பத்திரத்தையோ போட்டுவிட்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகிவிடும். உங்கள் பிரச்சனை இருக்கிறதா, கஷ்டம் இருக்கிறதா, துன்பம் இருக்கிறதா, துயரம் இருக்கிறதா, பத்திரகாளி இருக்கிறார், ஆதி சிவன் இருக்கிறார், பெருமாள் இருக்கிறார், கணபதி இருக்கிறார், முருகன் இருக்கிறார். நீங்க மனிதர்களை நம்புறீங்க, அப்ப கடவுள் மேல என்ன? அப்ப வீட்டில் நீங்க வச்சிருக்கிற போட்டாலாம் ஏமாத்துற வேலையா? நீங்க வீட்டில் வச்சிருக்கிற பூஜையெல்லாம் சும்மாவா? அப்ப ஏன் ஏமாறுறீங்க? அப்ப ஏன் உங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லை? ஆசை. அந்த ஆசை திருமணத்தின் ஆசை விட விட அருமை. அதனால உங்கள் மனம் உள்ள நல்ல மனதாக மாற்றுங்க. என்னை பொறுத்தவரை ஒரு தனி மனிதன் ஒரு 38 வருஷம் கிரிவல பாதையில் நிர்திலிங்கத்தன் நவலிங்க நவசக்தி பீடம் வள்ளலார் பீடத்தை இன்று இவ்வளவு பிரம்மா கிரிவலத்திலே பெரிய பீடை தான் ஒரு தனி மனிதன் உருவாக்கியிருக்கேன். அப்போ அருள் இல்லாமல் உருவாக்க முடியுமா? 38 வருஷமா நித்திய பூஜை நடந்துக்குது, அன்னதானம் நடக்கிறது, தான தர்மங்கள் நடக்கிறது. இங்க நடக்கிற பூஜை மாதிரி சத்தியம் சொல்வேன் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. கோடிக்கணக்கான பேர் வந்த பீடம் இது. இப்போதான் அந்த பௌர்ணமி, கொரோனா காலத்திலிருந்து நான் கோயில் பௌர்ணமி திறப்பதில்லை. ஏன்னா ஒழுக்கம் இல்லை. எல்லாரும் வந்து கோயிலுக்குள்ள அவன் மடியில் படுத்துக்கிறான், செல்போன் சார்ஜ் போட்டுக்கிறான், என்னென்ன அசிங்கமோ அத்தனையும் பார்த்தேன். அதனால் நான் 3.5 வருஷம் ஆச்சு பௌர்ணமிக்கு என் கோயில் திறப்பதில்லை. நல்ல நாளில் நல்லவர்கள் மட்டும்தான் அம்மா உள்ள அழைக்கிறார். ஆகவே நம்பிக்கை விடாதீங்க. சத்தியம் எந்த ரூபத்திலேயாவது வந்து உங்களை அம்மாள் காப்பாற்றுவாள். அந்த திருப்பூருக்காரு கஷ்டம் கற்று கோர்ட்டு கேஸ் இல்லை, கவலைப்படாதீங்க, நான் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பா அம்மா. நான் இல்லை, நான் மனுஷன். எல்லாம் அம்மா தான். எனக்கு பலமே அம்மா தான், எனக்கு பலமே சிவன் தான், எனக்கு பலமே பெருமாள் தான், எனக்கு பலமே கணபதி தான், எனக்கு பலமே முருகன் தான். ஆனால் எனக்கு ஒரு 3 பேர் தான் ஞான குருவாக வச்சிருக்கேன். வள்ளலார், ஆதிசங்கர், சிறுடி பாபா. நான் எந்த காலத்திலையும் சரியா இருப்பேன். நானே தவறிக்கிட்டேனே, நானே ஏமாந்துட்டேன். அப்ப யானைக்கு அடி சரக்கு இல்லையா? அப்ப நீங்க சாதாரண மனுஷன். எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதனா இருந்தாலும் அவன் அரசியல் மூலம் தொல்லை பண்ணி அவனை உள்ள தள்ளிடுறாங்களே. அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு எது? படைபலம் இல்லை, பணபலம் இல்லை, அருள் பலம். அந்த அருள் எது? அம்மா. அந்த அம்மா எது? பத்திரகாளி. அவள் ஒருவரை நம்பிவிட்டால் அவள் பாம்பாக உன்னை பார்ப்பாள், சூலமாக உன்னை பார்ப்பாள், உன்னை சுத்தி அவள் பாதுகாப்பாள். எல்லோருக்கும் இந்த நாள் நல்ல நாளாகவே நான் பிரார்த்திக்கிறேன்.